ஓம் கரூர் சித்தர் பெருமான் திருவடிகளே போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த கோள்களின் சஞ்சாரங்களையே வைத்து இந்த ஆகஸ்ட் மாதம் சொன்னாலே தமிழ் மாதங்களில் 2 மாதங்கள் தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஆடி 16 ஆவணி 14 வரைக்குள்ள இந்த நாட்கள் தான் ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல நம்ம எப்போது நமக்கு திருமணம், ஒரு தொழில், ஒரு பண வருவாய் எப்படி இருக்கும், வீடு கட்டலாமா இல்ல முதலீடு எதுல நம்ம போடுறது, மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், காதல் இந்த போய் நாங்க இந்த காதலுக்கான அந்த ஏற்பாடுகளை எல்லாம் நாங்க செய்யலாமா, ப்ரப்போசல் பண்ணலாமா, இல்ல பிரேக்கப்ல இருக்கு எங்க காதல் டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்னு பலவித சந்தேகங்கள் இருக்கு. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம துல்லியமான பலன்களை தனித்தனி பதிவுகளாக பார்க்கவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ரிஷபராசிக்கு ராசி அதிபதி இந்த மாதம் பாத்தீங்கன்னா 4, 5 பயணிப்பார். ஃபர்ஸ்ட் சுக்கிரன் கேதுவோட இணைந்திருக்கும். அதற்கப்புறம் சுக்கிரன் நீசம் ஆயிடுவார். அப்ப ரிஷபராசி இந்த மாதம் பொறுமையோடு செயல்பட்டால் பெருமை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9, 10 கூடிய பூரண சுபர் நம்மளுக்கு 11 போய் வக்ரம் ஆயிட்டாரு. வக்ரம் ஆகலாமா, ஆகக்கூடாது. இந்த காலகட்டம் நீங்க நிறைய கடினமான உழைப்ப போடுவீங்க, அலைஞ்சு திரிவீங்க, நிறைய அதற்கான முயற்சிகளை எடுப்பீங்க. நீங்க கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கலையே என்ற ஒரு மன வருத்தம் வேணாம். நீங்க எதிர்பார்த்ததுக்கு கம்மியா கிடைச்சாலும் மினிமம் நடந்தாலும் உங்களுக்கு அதை சிறப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு பின்னாடி நன்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அப்ப தொழில்ல நம்மளுக்கு ஒரு பெரிய முதலீடுகள் இந்த காலகட்டம் போட வேண்டாம். ஒரு உத்தியோகத்துல ஒரு இருக்கிறத வைத்து இப்ப கடந்து வந்தோம், பெரிய மாற்றங்கள் எல்லாம் இப்ப எதிர்பார்க்காதீங்க. ஏதாவது மாற்றங்கள் எல்லாம் கிடைக்குது, இல்ல ஒரு வெளியூருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு அது சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும் சொல்லலாம். ஏன்னா பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கிரிமெண்டோ இல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கோ தரக்கூடிய அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. அலுவலகத்துல வேலை பலு இருக்கும், பணிச்சுமை கூடும், புதிய பொறுப்புகள் அதிகமா இருக்கும். 2 பேர் செய்யற வேலையை உங்ககிட்ட மாத்தி விட்டுருவாங்க. இடமாற்றம் அவசியம் உண்டு. ஒரு சிலருக்கு பிரயாணத்தால் லாபம் உண்டுன்னு சொல்லலாம். வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு நண்பர்களால் நல்ல லாபங்கள், உதவிகள் கிடைப்பது. வெளியூர் வெளிநாட்டு பயணம்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு அனுகூலமாக இருக்கும். இங்க இருக்கிறத விட வெளியூருக்கு சென்றால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையான ஒரு சூழலும் உங்க மனசுக்கே அது ஒரு நல்ல இந்த ரிசவம் நல்ல ஒரு நம்ம பயணத்துக்கு ரொம்ப விருப்பப்படும். அப்ப குடும்பத்தை விட்டு நீங்க போகும்போது உங்களுக்கு வருமானமும் இருக்கு, உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்வும் இந்த காலகட்டம் இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா குடும்பத்துல இருந்து ஒரு வாக்குவாதங்கள்லாம் தவிர்ப்பதை விட, ஏன்னா சுக்கிரன் கேது, சுக்கிரன் நீசம், அதனால கிட்ட இருந்து முட்டப்பகை இந்த காலகட்டத்தில் வேண்டாம்னு சொல்லலாம். 2, 11 கூடியவர் இணைவு இருந்தாலும் நிறைய செலவுகள் அதிகமாகும். குடும்ப உறுப்பினருக்கு செலவு செய்யறது, உடன் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யறது, சுப காரியங்கள், வீடு கட்டுறது, இந்த மாதிரியான செயல்கள் இந்த காலகட்டம் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். பெண்களுக்கு சுக்கிரன் இந்த மாசம் நீசம் ஆகிறதுனால ஆத்திரம், அழுகை, கோபம் அப்படி நவரசங்கள் இந்த மாசம் கலந்துருக்கும்னு சொல்லலாம். அதனால பொறுமையா போயிடுங்க. உங்களுடைய கோபத்தை அழுகையா வெளிப்படுத்தி அடுத்தவருக்கு நம்ம இந்த காலகட்டம் கஷ்டம் தர வேண்டாம். ஆண்களுடைய கோபம் எப்படி வெடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே பேச்சுல வெடிக்கும்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களுடைய இயலாமையும் அவங்களுடைய நம்ம எங்க போனாலும் ஒரு இழுபறியா இருக்கிற செயல்லாம் அவங்க எப்படி வீட்டுல காட்ட முடியும்? அந்த கோபம் வார்த்தைகளாக வெடிக்கும். அப்ப நம்ம செவ்வாயும் இந்த காலகட்டம் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்ப கணவன் மனைவி இடையே இந்த காலகட்டம் காரசாரமான வாதங்கள்னா, காதல்ல இருக்கிறீங்கன்னா பாக்குறத தவிர்த்துருங்க, வேலை பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கௌரவமா சொல்லி நம்ம அழகா கடந்து வந்துடலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள் நம்ம பார்த்து கொள்ளலாம்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம். த்ரோட் இன்ஃபெக்ஷனு, அதே போல ஒரு சிலருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சுவாசிக்க முடியாது, அதே போல அசிடிட்டி பிரச்சனை எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாயின் உடல்நிலையில கவனம். தாயோட வாக்குவாதம்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா அம்மாவின் ஆசீர்வாதத்தை ரிஷபம் முழுமையா பெற்றா அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையில் உயர்வு உண்டு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கேட்காத ஒரு கோர்ஸ் கிடைச்சிருக்குது, இந்த எக்ஸாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல, எங்க வீட்டுல எனக்கு கம்பல் பண்ணி எழுத சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு விரும்பாதது, பிடிக்காததா இப்ப நடக்கும். அதையெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க எடுக்கிற ஒரு கோர்ஸும் இப்ப நீங்க எழுதக்கூடிய ஒரு பரீட்சையும் உங்களுக்கு பின்னாடி ரொம்ப உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல சிறப்பான அடித்தளமாக இருக்கும். எதுவுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எது நடந்தாலும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
வயதானவங்க வந்து இந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியத்திலையும் ரொட்டீன் லைஃப் நல்லா போனாலே ரொம்ப சிறப்புன்னு எடுத்துக்கோங்க. பெண்கள் இந்த காலகட்டம் கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து நீங்க பயணித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள். ஆக மொத்தத்துல ரிஷபம் இருக்கிறத வைத்து அப்படியே கடந்து வந்தா இந்த மாதம் சிறப்பாக கடந்து வந்துடலாம். ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை 1008 தடவை போட்டீங்கன்னா நமக்கு டிவில வந்து ஒரு 1/2 hour தான், அந்த காலையில ஓட விட்டுருங்க. அப்ப இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ், அந்த கோபம்லாம் காலையிலே குறைஞ்சிரும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மன இறுக்கெல்லாம் ஏற்படுதோ அப்பெல்லாம் ஒரு வார்ம் வாட்டர் அதை வந்து குடிச்சிட்டு உங்களுக்கு எதை பிடிக்குமோ அந்த சாங்ஸ் கேட்கறது, இல்ல ஏதாவது ஒரு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டு வரும்போது ரிஷபம் ரொம்ப சிறப்பாக இந்த மாதத்தை கடக்கும். ரிஷப ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.